வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய இந்த கோடைகால ஹில் ஸ்டேஷன் சுற்றுலா நீங்களாக செல்வதற்கு ஏற்ற 3 இடங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கிறோம். அதுவும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிராத புதிய இமாச்சல பிரதேச உள்ள 3 குளிர் பிரதேசங்களை பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம் சார், எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த கோடை காலத்தில் எங்கேயாவது சுற்றுலா போனால் ஊட்டி, கொடைக்கானல், அங்கே பார்த்தா எப்போவும் ஒரே கூட்டம். சரி, வட இந்தியாவில் இந்த மாதிரி இமயமலை பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சதெல்லாம் காஷ்மீர், சிம்லா அல்லது குல்லு, மணாலி. ஸோ ஆனால் இந்த மே மாதத்தில் போகும்போது எல்லோருமே அங்கே போய் குவிகிறதுனால அங்கே பயங்கர டிராஃபிக் மற்றும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இமயமலையில் உள்ள இப்போ நான் சொல்ல இருக்கக்கூடிய 3 சுற்றுலா தலங்கள் அவ்வளவாக பிரபலம் ஆகாதவை. அதனால் கூட்டம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். நீங்கள் நிம்மதியாக அந்த இடத்துல ஒரு 3 அல்லது 4 நாட்கள் கழித்து விட்டு திரும்பி வரலாம். 1 நைனிடால், 2 டல்ஹவுசி, 3 தர்மசாலா. தர்மசாலா இல்லை, தர்மசாலாங்கிறது பெங்களூர், இங்கே கர்நாடகாவில் இருக்குது. இது தர்மசாலா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஸோ இந்த 3 குளிர் பிரதேசங்கள், அதாவது ஹில் ஸ்டேஷன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 ஹில் ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறது, எந்த இடத்துல பஸ்ஸை பிடிச்சி போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல நைனிடால். இந்த நைனிடால்ங்கிறது இருக்கிறதுலேயே மிக குறைந்த அளவு பஸ் ஜேர்னி மூலமாக போகக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த நைனிடால். சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட அநேக ஷாப்பிங் கடைகளை கொண்ட, நடுவில் மிகப்பெரிய ஏரியையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஏரியா தான் இந்த நைனிடால். இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் முன்பு ஒரு தடவை சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படி பார்க்கும் பொழுது, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, முதலில் டெல்லிக்கு வந்துடணும். டெல்லிக்கு வந்த பிறகு டெல்லியிலிருந்து தினசரி காலை நேரத்தில் ஒரு சதாப்தி எக்ஸ்பிரஸ் மற்றும் இரவு நேரத்தில் ஒரு ராணிகட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸும் இருக்குது. இதில் என்னுடைய ஒரு ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எப்போ கிளம்பி போனாலும் டெல்லியில் போய் காலையில் போய் சேர்ந்துடுவீங்க. ஸோ அந்த காலையில் போய் சேர்ந்த பிறகு டெல்லியில் ரிஃப்ரெஷ் பண்ணி ஒரு நாள் மட்டும் பார்ப்பதற்கு உரிய முக்கியமான இடங்களை மட்டும் ஒரு சுற்று பார்த்து விட்டு அன்று இரவு இந்த ராணிகட் எக்ஸ்பிரஸை பிடிச்சிடலாம். ட்ரெயின் நம்பரை சொல்லிடுறேன். காலையில் புறப்படுறவங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொன்னால் நியூ டெல்லியிலேருந்து வண்டியை 120-40 சதாப்தி எக்ஸ்பிரஸ் மதியானம் 12 மணிக்கெல்லாம் இங்கே போய் சேர்ந்துடும். ஆனால் அதிகாலை 6:20க்குள்ளே அந்த வண்டியை பிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இரவு நேர பயணம் ரொம்ப வசதியாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி நம்பர் 15-013 ராணிகட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியானது இரவு 10:05க்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 5:05க்கு இந்த இடத்துக்கு போய் சேரும். இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், இந்த எக்ஸ்பிரஸ் எல்லாம் எது வரைக்கும் போகும்னு கேட்டிங்கன்னாக்கா, காத்கோடம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் தான் போகும். இந்த காத்கோடம் அப்படிங்கிறது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இமயமலையுடைய அடிவாரத்துடைய கடைசி ஸ்டேஷன். ஸோ அதன் பிறகு இந்த வண்டி போகாது. ஆனால் நீங்கள் காத்கோடம் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முன்பு ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்பாக ஹல்டுவானி அப்படின்னு ஒரு பெரிய ஊர் இருக்குது. இந்த காத்கோடம்ங்கிற ஊரானது கடைசி எல்லை தானே தவிர, இந்த ஏரியாவில் உள்ள மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய ஊர் எது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹல்டுவானி அப்படிங்கிற இடம் தான். இந்த ஹல்டுவானிங்கிற இடத்துல எல்லா ட்ரெயின்களுமே நிற்கும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்கன்னா நேராக அங்கேருந்து நைனிடாலுக்கு ஒரு 45 கிலோமீட்டர் தூரம் தான். ஒரு அதிகபட்சம் போனால் மலைப்பிரதேசம் அப்படிங்கிறனால 1.5-2 மணி நேரத்தில் நீங்கள் நைனிடால் போய் சேர்ந்துடலாம். ஒருவேளை நீங்கள் காத்கோடம் போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, இங்கேருந்து, அதாவது இந்த ஹல்டுவானிலேருந்து புறப்பட்டு வரக்கூடிய பஸ்ஸில் தான் நீங்கள் ஏற வேண்டி இருக்கும். ஸோ உட்காரதுக்கு இடம் கிடைக்காது, ஸ்டாண்டிங்கில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். திரும்பும் போதும் இதே வழியில் இந்த நைனிடாலிருந்து ஹல்துவானி வந்து, ஹல்துவானியிலேருந்து டெல்லி வந்து, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வந்துடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய டிக்கெட்டு 4 டிக்கெட். டெல்லிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு டிக்கெட், அப்புறம் டெல்லியிலிருந்து இந்த ஹல்துவானிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கும் திருப்பி வர்றதுக்கும் டிக்கெட். கூடுமான வரைக்கும் சனி ஞாயிறு போகாமல் வார நாட்கள், திங்கள் டு வெள்ளி நாட்கள் போனீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும். நிம்மதியாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இமயமலையில் உள்ள அடுத்த ஹில் ஸ்டேஷன் என்னென்னு பார்க்குறதா இருந்தால் டல்ஹவுசி. இந்த டல்ஹவுசி அப்படிங்கிற ஸ்டேஷன் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தில் இங்கே வெயில் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துலையும் நான் நேற்று பார்த்தேன், அங்கே இந்த டல்ஹவுசியில் அந்த வெயிலுடைய அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 17 டிகிரி. நம்ம ஊரில் 40-41 வரைக்கும் இருக்குது, அந்த ஊரில் வெறும் 17 டிகிரி தான் இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அங்கே குளிர்ச்சியாக இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. இந்த டல்ஹவுசிக்கு நான் ஒரு முறை போயிருக்கிறேன்.
அழகான மேகமெல்லாம் நம்ம மூக்கை தொட்டுக்கிட்டே உரசிக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு அப்போ ஏற்பட்டுச்சு. அதுலேயும் அந்த இடத்துல ஹாஜியார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு சுவிட்சர்லாந்தை நேராக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லொக்கேஷன் அந்த இடத்துல அழகாக இருக்கும். பல இந்தி படங்களை நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். சரி, இப்போ இந்த டல்ஹௌசிக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே சொன்னது போல் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் ஒரு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஜிடி எக்ஸ்பிரஸ் அல்லது உங்களுக்கு சௌரியமான கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒன்று பிடிச்சி நேராக டெல்லியில் போய் இறங்கிடுங்க. ஸோ டெல்லியில் போன பிறகு டெல்லியில் இருந்து ஜம்முதாவி போகக்கூடிய எந்த ட்ரெயின் எடுத்துக்கிடுங்க, அது பத்தான்கோட் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஷன் வழியாக தான் போகும். பத்தான்கோட் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் ஒரு சில ட்ரெயின் மட்டும்தான் பத்தான்கோட் ஜங்ஷன் போகும். ஆனால் பத்தான்கோட் ஜங்ஷன் என்பதும் பத்தான்கோட் கண்டோன்மெண்ட் என்பதும் பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டும் ஒரே ஊர் தான். ஸோ அந்த பத்தான்கோட் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து டல்ஹௌசி போகிறதுக்கு தாராளமாக நிறைய பஸ் கிடைக்கும். இந்த பத்தான்கோட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த டல்ஹௌசிக்கு போகிறதுக்கு சுமார் ஒரு 3 மணி நேரமாச்சும் ஆகும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 81 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் மலைப்பிரதேசம் என்பதால் ஒரு 3 மணி நேரம் பயணம் ஆகும். இங்கே தங்குவதற்கு உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ்லாம் இருக்குது. அங்கே தங்கி 2 இல்லை 3 நாட்கள் இருந்து பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த குளிரை அனுபவித்துவிட்டு நீங்கள் திரும்பி வரலாம். டெல்லியிலிருந்து இந்த பத்தான்கோட் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் போகிறதுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்கள் டயத்துக்கு எது சூட்டபுளாக இருக்கோ வேர் இஸ் மை ட்ரெயினில் நீங்கள் போட்டு பாருங்கள். டெல்லி டு பத்தான்கோட் கண்டோன்மெண்ட் போடுங்க. பத்தான்கோட் ஜங்ஷன் போட்டிங்கன்னா ஒரு சில ட்ரெயின்களை மட்டும் தான் காட்டும். பத்தான்கோட் கண்டோன்மெண்ட் போட்டு பாருங்கள், நிறைய ட்ரெயின்களை காட்டும். உங்களுக்கு எது சௌரியமோ அதில் தினசரி ஓடக்கூடிய ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் அதிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு இறங்குற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணிக்கு மேலே பஸ் ஏறினீங்கன்னா ஒரு 8-8:30 மணிக்குள்ள நீங்கள் எங்கே போயிடலாம், டல்ஹௌசி போய் சேர்ந்துடலாம். அங்கே லோக்கல் சைட் சீயிங்க்கு நிறைய டாக்ஸிலாம் கிடைக்கும். நீங்கள் அழகாக சுற்றி பார்க்கலாம். தங்குறதுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பல லாட்ஜுகளும் கிடைக்கும். இதே ஹிமாச்சல் பிரதேசில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த 3வது ஹில் ஸ்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா தரம்ஷாலா. ஸ்பெல்லிங்க பாருங்கள், தரம்ஷாலான்னு சொல்லியிருக்கேன், தர்மசாலான்னு சொல்லலை. ஏன்னா தர்மசாலான்னு ஒரு இடம் கர்நாடகாவில் இருக்குது, அது இல்லை. இதுக்கு பேர் தரம்ஷாலா. இந்த தரம்ஷாலா அப்படிங்கிறது என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, புத்த மதத்துடைய தலைவர்களாகிய 14வது தலாய்லாமா அவருடைய இருப்பிடம் தான் இந்த தரம்ஷாலா. அது மட்டும் இல்லை, நீங்கள் தரம்ஷாலா தங்குறதுக்கு அதற்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு பெரிய ஊரான மேக்லீடு கஞ்ச், எனக்கு சரியாக உச்சரிக்கான்னு தெரியல, இந்த ஊர்லேயும் நீங்கள் தங்கலாம். உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய பல கிரிக்கெட் போட்டிகள் இந்த தரம்ஷாலாவில் நடக்கிறத நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். இங்கே உள்ள திபெத்தியன் மார்க்கெட்டுகளும் ஜான்ஸ் சர்ச்சும் வார் மெமோரியலும் ரொம்ப பிரபலம். இந்த தரம்ஷாலாவுக்கு போகிறதுக்கும் அதே ரூட்டு தான். இங்கேருந்து நியூடெல்லிக்கு போன பிறகு டெல்லியில் இருந்து பத்தான்கோட் போகக்கூடிய எந்த வண்டியில் போனாலும் பத்தான்கோட்டில் இறங்கி பத்தான்கோட் பஸ் ஸ்டாண்டு போய் இங்கே டல்ஹௌசிக்கு வேணாலும் போகலாம், தரம்ஷாலாவுக்கு போனாலும் போகலாம். இதே தரம்ஷாலாவும் இந்த பத்தான்கோட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 82 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அதற்கும் ஒரு 3 மணி நேரம் பயணம் ஆகும். அநேக கவர்மெண்ட் பஸ்ஸுகளும் ஓடுது, ப்ரைவேட் டாக்ஸிகளும் ஓடுது. இந்தியன் 12445 உத்தர் சம்பர்க்ராந்தி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி 20:50க்கு புறப்பட்டு மறுநாள் காலை 3:50க்கு இந்த பத்தான்கோட் கண்டோன்மெண்ட் போகும். ஸோ இந்த வண்டிகள் இரவு புறப்பட்டு காலை போய் சேருவது ரொம்ப வசதியாக இருக்கும். காலையில் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 6 மணிக்கு மேலே பஸ் ஏறுறீங்கன்னா ஒரு 9-9:30 மணி அளவில் நீங்கள் தரம்ஷாலாவுக்கு போனாலும் போகலாம், அல்லது டல்ஹௌசி போனாலும் போகலாம். ஆனால் இந்த ஊர்களுக்கு ஜூலை முதல் செப்டம்பர் வரைக்கும் போகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா கடுமையான மழை இருக்கும், நிலச்சரிவு இருக்கும், உங்களோட பயணம் பல இடங்களில் தடைபடும். எனவே இந்த ஜூலை செப்டம்பர் தவிர்த்து மற்ற நாட்களில் போனீங்கன்னா இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும். காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் போல் பனிக்கட்டி விழக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் போனீங்கன்னா பனிக்கட்டி மழையோடு இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். ஜம்மு காஷ்மீர், குல் மணாலிலாம் போகிறதுக்கு நிறைய செலவாகும். நைனிடால் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை நீங்கள் ட்ரெயினில் கடந்துடுவீங்க. அந்த பக்கம் ஒரு 1.5 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் பஸ்ஸில் போவீங்க. அதே போல் இந்த டல்ஹௌசி அப்புறம் தரம்ஷாலா ஊருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ட்ரெயினில் கடந்துடுவீங்க. அங்கே ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் பஸ்ஸில் போக போகிறீங்க. எனவே குறைந்த செலவில் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆலோசனை. 3 இடங்கள்லையுமே தங்குவதற்கு இடமும் சுற்றி பார்ப்பதற்கு வாகனங்களும் கிடைக்கும். ஒரு அருமையான கிளைமேட்டை இந்த மே மாதம் அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான புதிய யாரும் அறிந்திடாத இடங்கள் இவை
என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.